பிக் பாஸ் ஃபேன்ஸ் தலையில பேரிடியே இறக்கிட்டாங்க பிக் பாஸ் டீம். அதாவது என்ன விஷயம் சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள சினிமா ஃபீல்டை சேர்ந்தவங்கள, டெலிவிஷன் ஃபீல்டை சேர்ந்தவங்கள, வேறு சில ஃபீல்டில் சாதித்தவங்கள, சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆனவங்கள, இவங்கள எல்லாத்தையும் தான் கண்டஸ்டண்ட்டாக போட்டு ஷோ வந்து பண்ணியிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காமன் ஆடியன்ஸில் இருந்து கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணி பிக் பாஸ் தி காமன் மேன் ஷோன்னு சொல்லி ஒன்று பண்ண போகிறாங்க. இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே இதை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நிறைய கொஸ்டின் வந்து நிறைய ஆடியன்ஸ் மத்தியில் வந்து இருந்துச்சு. பொதுவாக பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டண்ட்டை தாண்டி ஹோஸ்ட்டுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டஸ்டன்ட் பண்ணுற தப்பை மக்கள் பிரதிநிதியாக இருந்து அந்த ஹோஸ்ட் வந்து சுட்டி காட்டும் போது மக்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும், ஆடியன்ஸுக்கு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். அதனாலே அந்த ஹோஸ்ட் யார் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணும்போதும் யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து அது யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, பிக் பாஸில் கண்டஸ்டண்ட்டாக வந்து பாதி மக்களை கடுப்பேற்றின மாயா தான். ஸோ ஒரே கூத்தாக இருக்க போதே இந்த ஷோவை பார்க்கும் போதே இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.